இலக்கியா இவங்கள இப்போ கூண்டோட புடிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இன்னொரு விஷயமும் செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய கூட்டிட்டு வந்து, நம்ம கௌதமோட உண்மையான அம்மா ரேவதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லப் போறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் இருந்துட்டு, ரேவதிய கூட்டிட்டு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா போணும். அதாவது தனியா போணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடிவு பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இலக்கியா இருந்துட்டு வந்திருக்கவங்க கிட்ட நீங்க தான் என்னோட அத்தை, மாமா. அது மட்டும் இல்லாம கௌதம பெத்தவங்க நீங்க தான்னு சொல்லிட்டு நாங்க முழுசா நம்புறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க வந்து ஏதாச்சும் சதி பண்ணுவாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சதி பண்ணி கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு இத வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததே கிடையாது. நடந்த ஒரு சிச்சுவேஷன்னால நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து அதாவது நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேர்க்க வேண்டியதாயிடுது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துகிட்டு அந்த 2 பேர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வசமா பேச முடியுமோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னோட வலைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நம்புறாங்க அப்படின்ற ஒண்ண மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்றதுனால தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஒருவேள அஞ்சலி தான் இருப்பாளா? இல்ல அந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பார்த்திருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தான், இப்போ இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே 3 பேரும் கூடி வந்து பேசிட்டு இருக்காங்க. அத கேட்ட இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்ததா அஞ்சலி கிட்ட அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட வச்சு, அவள வந்து இந்த வீட்ட விட்டு விரட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல அதாவது ஒரு சம்பவம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா நெனச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கரெக்ட்டா அந்த டைம்ல ஃபோன் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துருங்க. கௌதம் கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன். ஏன்னா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் உங்கள தேடி கண்டுபிடிக்க தான் போறாரு. அதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே உண்மைய சொல்லிட்டேன் அப்படின்னா, எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரேவதி கொஞ்சம் மறுக்குறாங்க. என்னால அங்க எப்படி வர முடியும்? அங்க வந்தா கௌதம் இருந்துட்டு, ஜானிய விட்டுட்டு வந்துட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இல்ல அத்த நீங்க வாங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ ரேவதிய வர வச்சு இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க இல்லையா? அவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பு வைக்கிறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு, இந்த சொத்து மொத்தமா எங்களுக்கு தான் வரணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரா. நம்ம கௌதம் இருந்துட்டு, "எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாம். கார்த்திக் இந்த எல்லா சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உன் பேர்ல வச்சுக்கோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா போதும். அது மட்டும் இல்லாம ஜானுவும், அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மறக்காம இருந்தா, அது மட்டும் எனக்கு வந்து போதும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, ரேவதியையும், இலக்கியாவும் கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஜானகி இருந்துட்டு, "கௌதம் எங்கப்பா போற? நானும் உன் கூடவே வரேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா விட்டுட்டு, இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூடயே கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.